வணக்கம். இன்றைய தினம் 25 நவம்பர் 2024. டைம் வந்து கரெக்டாக 9:33 ஆகுது. பார்க்குறோம். முதல்ல ஒரு பை கால் வந்திருக்கு. அது எஸ்எல் ஹிட்டாக இருக்கு. அல்கோவில் நம்ம அல்கோவுடைய ஆர்டர் புக் பார்க்குறோம். முதல்ல பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு பை கால் வந்து எஸ்எல் ஹிட்டாக இருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம். எம்டிஎம் பார்த்தோன்னா அந்த பைக்காலுடைய எஸ்எல் மட்டுமே நமக்கு வந்து 200 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேரம் பார்க்குறோம். சரியாக 11:18 ஆகுது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பை, ரெண்டாவது பை, மூணாவது பை இப்போ வந்து ஓப்பனில் இருக்குது. ஒரு தடவை அல்கோவுடைய ஆர்டர் புக்கை பார்த்துடலாம். பார்க்குறோம். 1 2 3 4 5, அதாவது இப்போ 5வது பை ஓப்பனில் இருக்குது. ஏன்னா 5 டைம்ஸ் எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. இங்கே 1, இந்த இடத்துல 2 3 4, இப்போ 5வது பை இருக்குது. அதே போல் நிஃப்டியை பொறுத்தவரையும் 1 hour பிரேக் அவுட்டு ரேஞ்ச் இப்போ தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. லெவல்ஸு 24,360 மேலே போச்சுன்னா பை ஆகும். 24,318 கீழே வந்து நான் செல் ஆகும். இதில் இன்னும் எந்த விதமான சிக்னல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகலை. இப்போதைக்கு பார்க்குறோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் 2000 ரூபா லாஸில் தான் இருக்குது. இது 2 ஸ்கேல்பிங் ட்ரேட்ஸு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை 2000 ரூபா மைனஸில் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த மட்டும் எந்த சிக்னல்ஸும். நேரம் பார்க்குறோம். சரியாக 4 மணி ஆகுது. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல்கோவில் ஒரு கரெக்டாக ஒரு 11-12 மணியில் வந்து எனக்கு சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு, விபிஎஸ்ஸு. அதனால் வந்து டோட்டலாக வந்து ரீசெட் பண்ண வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கி ஓரளவு தான் வந்து எனக்கு கரெக்டாக வந்தது. ஏன்னா ஸ்கேல்பிங் ஆர்டர் எல்லாமே இருந்தது. பட் இருந்தாலும் ரீசெட் பண்ணி தான் போட வேண்டியது, வேறு வழி இல்லை. இன்றைக்கி வந்து ஓவரால் வந்து 11,750 முடிச்சிருக்கோம். இதில் நிஃப்டிலெல்லாம் ப்ராஃபிட் வந்திருக்கு. பேங்க் நிஃப்டியில் சின்ன லாஸ் வந்தது ஓவரால். ஏன்னா நிஃப்டியில் வந்து பார்க்கும்போது ஒரே கால் எடுத்து கீழே வந்திருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த ஒரே காலில் வந்து 200 பாயிண்ட் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் மேலே கீழே போச்சு, ஓரளவு லாஸ் வந்தது. பட் எனிஹோ ஓவரால் வந்து ஒரு 11,750 கிட்ட நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ட்ரேடு ப்ராஃபிட் வந்து முடிஞ்சிருக்கு ஓவரால். இன்றைக்கி கொஞ்சம் ஆர்டர் வந்து எக்ஸஸ் எடுத்தது. ஏன்னா ரீசெட் ஆன உடனே திரும்ப எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி நம்ம பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸஸ் ஆர்டர் எடுத்தது. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்க